மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் கள்ளழகர் வருகைக்காக பக்தர்கள் உற்சாகமாக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் நேர்த்திக்கடனாக அணியும் சல்லடை ஆடைகள் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. பண்பாட்டின் பெருமையும் பக்தியின் பரவசமும் மக்களை ஒன்றிணைக்கும் அற்புத திருவிழா அதுதான் மதுரையின் சித்திரை திருவிழா. வரலாற்றின் தடங்களை தாங்கி இன்று உலகம் முழுவதும் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் இந்த விழா இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம், தேரோட்டம் என பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதன் உச்சகட்டம் அழகர் மலையில் இருந்து இறங்கி வரும் கள்ளழகர். அவரை வரவேற்க மதுரை மட்டுமல்ல, சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். ஏப்ரல் 29 மாலை நேரம் அழகர் மலையில் இருந்து புறப்படும் கள்ளழகர் ஏப்ரல் 30 எதிர் சேவை, மே 1 அதிகாலை வைகை ஆற்றில் எழுந்தருளும் அந்த தருணம் பக்தர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பும் தருணம். அழகரை அலங்கரிப்பது நம் கடமை என்று நம்பும் பக்தர்கள் சல்லடம் எனும் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து, தலையில் தலைப்பாகை, கையில் மணிகள், மஞ்சள் நீரை தோளில் சுமந்து அழகரை நோக்கி தண்ணீரை பீய்ச்சி அடித்து வரவேற்கிறார்கள். இது ஒரு வழக்கம் மட்டுமல்ல, இதயம் நிறைந்த நேர்த்திக்கடன். இந்த சல்லட ஆடைகள் புதுமண்டபம் அருகே விறுவிறுப்பாக தயாராகின்றன. 1 வயது குழந்தை முதல் 60 வயது முதியவர் வரை அனைவருக்கும் விதவிதமான வடிவங்களில் கள்ளழகர், யாழி, நாமம் பதிக்கப்பட்ட ஆடைகள் தயாராகின்றன. அதிலும் குறிப்பிடத்தக்கது, இந்த ஆடைகளை தைக்கும் கலைஞர்கள் இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 3 தலைமுறைகளாக அழகருக்கான ஆடைகளை தைத்து வருவது மத நல்லிணக்கத்தின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அழகருக்காக தைக்கிறோம், அதற்காக நாமும் விரதம் இருப்போம் என்று பெருமையுடன் கூறும் அவர்கள் இந்த திருவிழா வாழ்வாதாரத்தையும் மன நிறைவையும் தருகிறது என்கிறார்கள். மதுரை சித்திரை திருவிழா, சித்திரை மாதம் வந்துட்டாலே சித்திரை திருவிழாங்கிற ஒரு கோலாகலமான கொண்டாட்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக கொண்டாடக்கூடியதான் ஒரு இந்த சித்திரை திருவிழாவே. இந்த சித்திரை அழகர் ஆற்றுல இறங்குற வரையும், திருப்பி சித்திரை அங்கே கல்லணை கோயிலுக்கு போகிற வரையும் இது ஒரு எந்த ஒரு மாசார்பட்ட எதுவும் கிடையாது. எல்லா மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா வருடங்கள் வியாபாரத்தோட வருடங்கள் கூட்டிக்கிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது. இந்த வருடங்கள் இந்த வருஷம் இப்படி இருக்கும், அடுத்த வருஷம் இப்படி இருக்கும், எதையும் கணிக்க முடியாது. ஆனால் வருஷம் எல்லா டெய்லருக்கும் நல்லா வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது 3வது தலைமுறையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் முஸ்லீம் தான், ஆனால் 3வது தலைமுறையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா மீனாட்சி ட்ரெஸ்ஸிலேருந்து, அழகர் ஆற்றுல இருக்கிற சல்லடத்துலேருந்து, கருப்பசாமி ட்ரெஸ்ஸிலேருந்து, திரியாட்டத்திலேருந்து எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் கிடைக்கும். அதேமாதிரி அவர்களுக்கு வேண்டிய விருப்பமான முறையில் நாங்கள் தச்சு கொடுக்கப்படும். அவங்களுக்கு இறந்த முறையில் வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த 10 நாள் திருவிழா 10 நாள் திருவிழா ஒரு கோலாகலமாக இருக்கும். தலைமுறையாக இந்த ஆடையை அணிந்து விழாவில் கலந்து கொள்வது எங்களுக்கு பெருமை என்று மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் மதுரை மக்கள். இது 2வது வருஷமாக நான் போட்டுக்கிறேன். மீனாட்சிக்கு ரொம்ப வருஷமாக கனவாக இருந்தேன். மீனாட்சிக்கு மாலை போட்டு தண்ணி பிடிச்சி அடிக்கணும்னு. அதில் முக்கியமாக ராமராஜ மண்டபத்துக்கிட்ட தான் நான் வேண்டிக்கிட்டது. அங்கே தான் சாமிக்கு அடிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ட்ரெஸ் எடுக்க வந்தோம் அன்றைக்கி. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனோம். நாங்கள் மீனாட்சி மூலம் தான் வேலை பார்க்குறோம். ட்ரெஸ் எடுக்க வந்தோம். ஒவ்வொரு செலெக்ஷன் வித்தியாசமாக இருக்குது, நீட்டாக சூப்பராக இருக்குது, பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அதில் நான் எப்போயுமே யாழி தான் பார்த்தேன். இந்த தடவை யாழி வேணாம், ராமம் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜாதி, மதம் என எல்லைகளை தாண்டி மனிதத்தை மட்டும் பேசும் சித்திரை திருவிழா மதுரை மாநகரத்தை மட்டுமல்ல, மனங்களை இணைக்கும் திருவிழாவாக மாறி உள்ளது. தந்தை டிவி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் ஜெகநாத். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.